Hello students, welcome to Easy Concept. ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக் வைஸா நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு பொருள் தருக அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு 27th டாபிக்கா நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு பொருள் தருக அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும் இல்லை. இப்போ ஆறு அப்படின்ற ஒரு இருக்கு. ஆறுக்கு வந்து ஆறுன்ற நதி, ரிவர் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஆறுன்றது வழி, வே அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஆறு அப்படின்றது எண், ஒரு நம்பரை குறிக்கும். அப்படின்னா 6 அப்படின்ற நம்பரை குறிக்கும் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இரு பொருள்கள் தரோம் இல்லையா? சோ அதுக்கெல்லாம் ஆறுக்கு வந்து பல பொருட்கள் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு வந்து இரு பொருள் தர்றது. ஓகேவா? சோ பல பொருளும் நமக்கு வந்து இங்க கேட்டிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இப்ப விளக்கு அப்படின்றது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும். விளக்கு அப்படின்றது ஒண்ணு வந்து லைட், அப்படின்னா லைட் நம்ம வந்து விளக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விளக்குக அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சோ அதுவும் வந்து விளக்கு தான். ஓகேவா? சோ அதான் இங்க பாருங்க, அகல் விளக்கு, அகல் விளக்கு, விளக்கு வந்துருது. அப்புறம் தெளிவுபடுத்து. ஓகேவா? நான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லிட்டு வர ஒரே விஷயம் என்னன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டில அதாவது கொடுத்திருக்க ஆப்ஷன்ல உங்களுக்கு சரியான விடை தெரிஞ்சதுலையோ தப்பான விடை தப்புன்னு கண்டிப்பா தெரியும். ஓகேவா? அங்க பாருங்க, விளக்குக்கும் விலங்குக்கும் என்ன சம்பந்தம்? தப்பு. ஓகேவா? அதே மாதிரி விளக்குக்கும் விலங்குன்றக்கும் என்ன சம்பந்தம்? விளக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு விளக்குறது, விளங்கிச்சா விலங்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? விளக்கு அளித்தான், விளக்குக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம வந்து இதெல்லாம் தப்பு பண்ணிடலாம். விளங்கினான் அப்படின்றலாம் பொருள்ல அகல் விளக்கு தெளிவுபடுத்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 6. இங்க பாருங்க, நதி எண். இப்ப நான் சொன்னேன் அப்படித்தானே? சோ ஆறு அப்படின்றது நதி. நதினா என்னது? ரெண்டு கரைகளுக்கு இடையே தண்ணீர் போகக்கூடிய ஒரு பகுதி, அதாவது நதி. சோ அதுக்கப்புறம் எண், இது எல்லாமே தப்பா இருக்கும், இல்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? இன்னொரு மீனிங்கும் உண்டு ஆறுக்கு, வழி அப்படின்றது ஒரு மீனிங்கும் உண்டு. ஓகேவா? ஒரு பழமொழி வரும், ஆற்றுண்ணா வேண்டுவது இல் அப்படின்றது. ஓகேவா? அதாவது வழியில வந்து கட்டுச்சோறு அப்படின்றது வேண்டாம். அதாவது கற்றவருக்கு வந்து அவங்க அது பழமொழி 400ல வரும். ஸோ கற்றவங்களுக்கு அவங்க செல்லக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்க நாடு போலதான். ஓகேவா? ஸோ எல்லா ஊரும் அவங்க ஊர் மாதிரிதான். ஸோ அவங்க இன்னொரு நாட்டுக்கு போகும்போது வழியில கட்டுச்சோறு வந்து கையில எடுத்துட்டு போக வேணாம். ஸோ இப்போ ஆற்றுன்னா வேண்டுவது, அங்க ஆறு அப்படின்றது நமக்கு வந்து வழி, அப்படின்ற வழியில கட்டுச்சோறு நமக்கு வந்து எடுத்துட்டு போக வேணாம் அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஏதோ ஒரு எக்ஸாம்பிளோட பொருள் உணர்ந்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மறக்கவே செய்யாது. அடுத்தது திங்கள். இது நம்ம ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் இப்போ நம்மளுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். திங்கள் அப்படின்றது சந்திரன், நிலாவை வந்து குறிக்கும். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு குறிக்கும். இப்போ வந்து நீங்க தமிழ் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையாச்சும் பற்றி பேசும்போது இல்ல வந்து பொங்கல் நம்ம எப்போ கொண்டாடுவோம்? தை திங்கள் 1ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவோம். தை திங்கள் 1ஆம் நாள் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தை திங்கள்னா தை மாதம் 1வது நாள். ஓகேவா? சோ அதுதான். ஓகே, சோ அப்ப மாதம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தை திங்கள் அப்படின்னு சொல்றோம்னா தை மாதம். ஓகேவா? தை மாதம் 1ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மீனிங்ல நமக்கு வர்றதுதான் இந்த திங்கள் அப்படின்றது. சோ மாதத்தையும் குறிக்கும். அதே மாதிரி சந்திரனும் திங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? சூரியன் என்ன சொல்லுவோம்? ஞாயிறு சொல்ற மாதிரி சந்திரன், நிலாவு அதை வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நமக்கு சூரியன் ஆட்டோமேட்டிக்கா வராது, சந்திரன் ஒரு மீனிங் இருக்குது, மாதம் வரும், கிழமை வராது. இங்க வந்து அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே சந்திரனுடைய ஒரு இதுதான். ஓகேவா? சோ அப்ப நமக்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகைன் 6 கேட்டிருக்காங்க, நதி எண். ஓகேவா? இது உங்களுக்கு பார்க்கவே வேணா, உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் 6, ஒரு எண் அண்ட் ஒரு நீர்நிலை. கரெக்டா? அடுத்தது துய்ப்பது. ஓகேவா? சோ துய்ப்பது. சோ இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். சோ நம்ம பார்க்கலாம். சோ துய்ப்பது அப்படின்றனா குடுக்கிறது அண்ட் இல்ல குடுக்கிற மீனிங் எல்லாம் ஒண்ணுதான். குடுக்கிறது அண்ட் வந்து கற்றல் அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா? ஓகே, சோ அப்ப துய்ப்பது, அப்ப இங்க பாருங்க, கற்றல், கற்றுக்கொள்ளுதல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தருதல் அப்படின்றது. இதுவும் எங்க இருந்து கேட்கறாங்கன்னா, ஒண்ணு எல்லாமே இங்க வந்து ஸ்கூல் புக்ல கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ ஸ்கூல் புக்ல இது வந்து ஒரு பாடல்ல வந்து நமக்கு வரும், ஒரு ரெட்டிட மொழிதல் வரும். முத்தமிழ் துய்ப்பதால் உச்சங்கம் கண்டதால் அப்படின்ற ஒரு பாடு வரும். ஓகேவா? சோ அந்த பாடல் எக்ஸாக்டா எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இல்லை, அந்த லைன் ஞாபகம் இருக்கு. ஸ்டார்டிங் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கடல்ல இருக்கக்கூடிய அதையும் வந்து கடல்ல இருக்க அந்த கப்பல்லையும் வந்து நமக்கு கம்பேர் பண்ணி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ கடலையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. சோ அதான். சோ இதை வந்து துய்ப்பது அப்படின்றது அங்க 2 பொருள் தரும். ஓகேவா? ஒன்னு வந்து கற்றல், இன்னொன்னு வந்து தருதல். ஓகேவா? சோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சமே டிஃபிகல்ட்டானது. ஓகேவா? என்னைய பொறுத்தவரையில. அதாவது இது வந்து நீங்க தமிழ் புக் எல்லாம் நல்லா படிச்சிருந்தீங்க, தமிழ்ல ஆர்வம் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ பரவாயில்ல, இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ல பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க வந்து ரொம்ப இது பட வேண்டாம். அப்படி ஃப்ரீயா வந்து விட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நமக்கு 40 கொஸ்டின் நம்ம வந்து போடணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கூல் புக்லயே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ல வந்து துய்ப்பது புக் பேக் கொஸ்டின்ல துய்ப்பது என்பதன் பொருள் வந்து தருதல் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல இருந்தே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கடலையும் எதையும் சொன்னேன், தமிழையும் கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்ப நமக்கு வந்து சி, இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இடும்பை இடும்பை இரு பொருள் தருக அப்படின்றது. ஸோ இடும்பை அப்படின்றது இடும்பைனா துன்பம். ஓகேவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இடும்பைக்கு ஸோ அதுல வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கும். ஃபேவரட்டான திருக்குறள். ஓகேவா? ரொம்ப ஃபேவரட்டான திருக்குறள். ஓகே. ஸோ அந்த திருக்குறளோட மீனிங் என்னன்னா ரொம்ப சூப்பரான மீனிங். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கிறது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துன்பத்தை கண்டுக்காம இருக்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, அந்த துன்பத்தை நீங்க கண்டுக்காம உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு முன்னேறி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறது மாதிரி அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இடும்பை அப்படின்னா துன்பம் அர்த்தம். ஸோ இந்த குறள் நான் வச்சுக்கோங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஓகேவா? இதை வந்து அப்துல் கலாம் கூட அவருடைய ஃபேமஸான குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. ஓகே, நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல குறள். ஓகேவா? ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன வருத்தம். ஓகேவா? ஸோ வருத்தம் இல்ல, வறுமை. ஸோ அதே மீனிங்ல ஒண்ணு. இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுகையை தூக்கிடலாம், மகிழ்ச்சி தூக்கிடலாம், சிரிப்பு தூக்கிடலாம். ஸோ துன்பம்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ஒண்ணு தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் துளைனா துவாரம் அப்படி தானே. ஸோ இன்னொரு மீனிங் இருந்ததுன்னா இதுல இருக்கிறதுல அந்த ஒண்ணு தெரிஞ்சாலே போதும். இன்னொன்னு வந்து தொந்தரவு பண்றது. ஓகேவா? சும்மா தொலைச்சிட்டே இருக்கான், சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது பேச்சு வழக்குல அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது வந்து அதுக்கும் எக்ஸாக்டா மீனிங் இருக்குது. துளை அப்படின்றது தொந்தரவு அப்படின்ற ஒரு மீனிங்கும். நெக்ஸ்ட் வேண்டல் ரொம்ப ஈஸியானது அப்படிதானே. ஸோ ஒண்ணு வந்து எனக்கு வேணும் அப்படின்றது நான் வந்து வேணும்னு நினைக்கிறது. அந்த வேண்டல் மீன்ஸ் விரும்புறது. ஓகேவா? வாண்ட் அப்படின்றது. ஸோ அந்த வேண்டல். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணு. விண்ணப்பம் நம்ம எது கொடுக்கும், நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு கொடுக்கும். அப்படின்னா இதை நான் விரும்புறேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே அப்போ நமக்கு வந்து விரும்புகை அண்ட் விண்ணப்பம் ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும், அந்த கேட்டல் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒண்ணை மட்டும் பார்த்துக்கோங்க. படி. ஸோ படி அப்படின்றது பாத்தீங்கன்னா படி ஸ்டெப். ஓகேவா? ஸோ வீட்டு படி, மாடிப்படி ஸ்டெப் ஒண்ணு. இன்னொன்று வந்து இத்தனை படி. இப்போ வந்து நெல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுல வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு படி 2 படின்னு சொல்லிட்டு அளந்து கொடுப்பாங்க இந்த ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ முகத்தல் அளவை அண்ட் மாடிப்படி. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடு. இது ரொம்ப ஈஸி அப்படிதானே. ஸோ வீட்டுக்கு மேல போடக்கூடிய ஓடு அண்ட் வந்து ஓடுதல் அப்படின்ற ரெண்டு மீனிங்ல வரும். ஓகேவா? வீட்டுக்கு மேல போடுற ஓடு, மேற்கூரை ஓடு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரன்னிங். ஓகே. ஸோ அந்த ரெண்டு மீனிங்ல வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியான தெரிஞ்சிருக்கும். நதி எண், இதுக்கு என்னங்க இது? இதையும் 10 ரூபா 6 அப்படிதானே. இது என்னங்க? திங்கள். நிலவு மாதம் திங்கள். புன்னகை ஆபரணம் என்னது? அணி. இதுல நகை பெஸ்ட். சாரி, நகை புன்னகையும் நகை தான். சிரிப்பு இடுக்கன் வருங்கால் நகுக. ஓகேவா? அதுவும் ஆபரணமும் நகை தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே வந்துச்சு. நகைனா என்னது? சிரிப்பு அணிகலன். ஓகேவா? ஸோ ஈஸியா முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வன்மை. ஸோ வன்மை அப்படின்றது வலிமை ஒரு மீனிங் வரும். அதே மாதிரி ஈகை. ஓகேவா? ஸோ அது வந்து வன்மையில் அப்படின்ட்டு. ஸோ ஈகை கொடுக்கிறது, அதுவும் நமக்கு வந்து வன்மையில தான் வரும். ஸோ வன்மை வலிமை. மாலைன்றது மாலை பொழுது. தார், அதாவது பூவால் தொடுக்கப்பட்ட அந்த மாலை சொல்லுவோம் இல்லையா, தார். ஓகே. தாரை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? மாலை தான் சொல்லுவோம். ஓகேவா? அணி கிடையாது, அணி நாள் கிடையாது, கடல் முடி கிடையாது, சினம் தலை கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இசை என்பதின் இரு பொருள் கண்டறிக. இசை என்பது ஒன்னு பாடல், ஒன்னு புகழ். ஓகேவா? ஸோ இசையால் வந்து அவங்க இசை பெற்றனர் அப்படின்னா புகழ் பெற்றனர் அப்படின்றது. ஓகே. ஒன்னு வந்து இசை அப்படின்றது மியூசிக், பாடலுக்கு சம்பந்தமா வருது. இன்னொன்னு வந்து புகழ் வருது. ஓகேவா? ஸோ பழி கிடையாது, அப்படியே ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. பழி வராது. இதை பார்த்தாலும் தெரியும் பழி புகழ் அப்படின்றது. ஸோ இசை அப்படின்றது புகழ். நெக்ஸ்ட் ஒன் செப்புதல் ரொம்ப ஈஸி. பேசுதல் அண்ட் விளம்புதல். ஓகேவா? இதெல்லாம் எல்லாமே ஸ்கூல் புக் தாங்க, எதுவுமே வெளியே இல்லை. செப்புதல் அப்படின்றது நமக்கு வந்து தெலுங்குல வந்து செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து தமிழ் பேஸ் தான் அது. ஸோ செப்புதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல் அப்படின்றது. நகை, புன்னகை, பொன்னகை, ஆபரணம். சில இடத்துல வந்து ஆபரணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எதனாலும் கரெக்ட் தான். நகை ஜுவல். ஓகேவா? இது வந்து சிரிப்பு, இது வந்து ஜுவல். ஓகே.
முறைமை, ஓகேவா? சோ கட்டளை அண்ட் உரிமை, அதாவது முறைமை. ஓகே, இது ஈஸி தான். நகை, அகைன் புன்னகை, ஆபரணம். திங்கள், மாதம், நிலவு, ரிப்பீட்டட். அடுத்தது தவறான இணை கேட்டிருக்காங்க, ஓகேவா? தவறான இணை வந்து பாத்தீங்கன்னா இடர், துன்பம். சோ இது வந்து கரெக்ட் தான். இடர்னாலும் ஒருத்தருக்கு இடர் கொடுக்கிறது, ஓகேவா? சோ அது வந்து துன்பம் கொடுக்கிறது, பிரச்சனை கொடுக்கிறது, துன்பம். பொன்னகை, அணிகலன், இதுவும் கரெக்ட் தான். நமக்கு நகை அப்படின்றத பார்த்தோம். நெறி, வழி, ஓகேவா? சோ நெறி வந்து அவர் வழியில் நிற்றார், இல்லைன்னா காந்திய நெறியில் நடத்தல் அப்படின்னா காந்திய வழியில் நடத்தல் அப்படின்னா வழி, அதான் மீனிங். ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாயு, நெருப்பு, ரெண்டும் சம்பந்தமே இல்லாது அப்படிதானே. சோ வாயுக்கும் நெருப்பு ரெண்டும் வேற வேற. அப்ப இதான் வந்து தவறான இணை. ஓகே, சோ டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உரம். ஒண்ணுன்னா என்ன சொல்றது, ஒரு ஒரு உடல்ல ஒரு உரம் இருக்கணும், ஒரு வலிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தெம்பு அப்படின்ற மீனிங்ல வரும், ஓகேவா? உரம் இருக்கு அப்படின்னா ஏதோ அங்க விஷயம் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒண்ணு. இன்னொன்னு வந்து உரம் வந்து பாத்தீங்கன்னா வயலுக்கு போடக்கூடிய அந்த உரம், ஓகேவா? செடிகளுக்கு போடக்கூடிய உரம், அதாவது எரு. அவரு பேர் வந்து எருன்னு சொல்லுவோம், ஓகேவா? வயலில் வந்து எரு விட்டனர் அப்படின்னு சொல்றது. சோ அப்போ வலிமை, சி வலிமை, எரு இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இடி, இரு பொருள் தருக. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இடி வந்து பேரொலி, இன்னொன்னு வந்து தகர்த்தல், இடிக்கிறது, இடிச்சு தள்ளுறது, ஓகேவா? அதாவது தகர்த்தெறிகிறது, அந்த இடி. இன்னொன்று வந்து பேரொலி, எங்க வானத்துல கேட்கக்கூடிய இடி, ரெண்டு மேகங்கள் மோதும் போது கேட்கக்கூடிய இடி, இது வந்து பேரொலி, ஓகேவா? சோ டி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? பேரொலி. நெக்ஸ்ட் படி, படி வந்து படிக்கட்டு அண்ட் படித்தல், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆல்ரெடி வந்து நம்ம வேற மாதிரி பார்த்தோம். மாடிப்பட்டு, மாடிப்படி இன்னொன்று பார்த்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு ஒன்று வந்து மாடிப்படி, ஸ்டெப் ஏறுறது, அந்த படி. இன்னொன்று பாத்தீங்கன்னா படித்தல், ஓகேவா? ரீட் அப்படின்ற மீனிங்ல வருது. நெக்ஸ்ட் வந்து நகை, புன்னகை, ஆபரணம், ரிப்பீட் கொஸ்டின். கூவல் ரொம்ப முக்கியமானங்க, இது பாத்துக்கோங்க. கூவல்னா நீர்நிலை, பள்ளம், ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து, சோ பாத்துக்கோங்க. கூவல், ஓகே, கூவல் அப்படின்ற ஒரு நீர்நிலையை குறிக்கும், அதை பார்த்தாலும் நீங்க போட்டுக்கலாம். சோ பள்ளம், ஓகே. கல், கல்னா என்ன சொல்ல, இளமையில் கல் அப்படின்னா என்னங்க, இளமையில படி அப்படின்ற மீனிங். சோ கற்றல் அப்படின்றது அந்த ஒண்ணுத்ததால போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு கல் என்னது, நமக்கு வந்து இயற்கையிலேயே நமக்கு கண்ணில் படணும் இல்லையா? சோ கல், பாறையில இருந்து கிடைக்கக்கூடிய கல், ஓகே. ஸ்டோன் அப்படின்ற மீனிங், ஓகே. சோ இது வந்து இயற்கையாக கிடைக்கும் பொருள். அப்ப நமக்கு இங்க எல்லாமே ஏதோ கொடுத்துருக்காங்க, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள தெரிஞ்சாலே போதும், கற்றல் அப்படின்றது தெரிஞ்சாலே நமக்கு வந்து போதும், ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் திங்கள், மாதம், நிலவு, ஆல்ரெடி பார்த்தது. மதி, அறிவு, நிலவு. சோ சந்திரனுடைய இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மதி, ஓகேவா? சோ மதிமுகம் சொல்லுவாங்க, ஓகே. என்ன சொல்லுவாங்கன்னா நிலவு போன்ற முகம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் மதி அப்படின்றது அறிவையும் குறிக்கும். தானம், தானம் ஈஸிங்க. ஒண்ணு வந்து கொடை, ஈகை, அப்படிதானே? கொடை கொடுத்தல், அப்புறம் வந்து தானம், தானம் வழங்குறதுன்னா யாருக்கும் வந்து கொடையா கொடுக்கறது, இல்ல ஈகை பண்றது, அதான் வந்து இது ஈஸியானதான். அரண் அப்படின்றது பாதுகாப்பு, கோட்டை அரண், ஓகே. அரண் அப்படின்றது ஒரு கோட்டை அண்ட் பாதுகாப்பு. மதில் கூட ஓகே, ஆனா வந்து சிவன் வந்து கரெக்டா வராது, ஓகே. சிவன் வராது, அம்புலாம் வராது. பாதுகாப்பு, விளக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாதுகாப்பு, கோட்டை. விளக்கு அப்படின்றது விவரித்தல், ஒளி தரும் சாதனம், அப்படின்னா லைட்டு. இங்க வந்து எக்ஸ்பிளைன் அப்படின்ற மீனிங்ல வரும், விவரித்தல், எக்ஸ்பிளைன் பண்ணு, விளக்கு அப்படின்றது, ஓகே. விளக்குக அப்படி வரும் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். நியர்லி ஒரு 32 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு இந்த 32 கொஸ்டின்ல பார்த்தாலுமே இதிலே கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம்.